புருஷனுக்கு வேலை அதிகமா பொண்டாட்டிக்கு வேலை அதிகமா கேட்டா பொண்டாட்டிக்கு தான் வேலை அதிகம். இல்லையா அவங்க இறந்துட்டாங்க. இப்ப இந்த சுக்குமல்லி காப்பி வித்துட்டு இருக்கீங்களா? ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் வருது? 300 ரூபா 400 ரூபா 450 ரூபா தானே வரும். இன்னைக்கு நிலைமைக்கு நான் என்ன செய்யறேன்னா 2 பிள்ளைகளை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன். பக்கத்துல நம்ம ரெபு ஹாஸ்பிட்டல் சேர்த்ததுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அட்டாக்கு தாங்க அவங்க இருக்கட்டும் சொல்லிட்டு செட்டு வச்சுட்டாங்க. செட்டு வச்சோன்னா என்ன செஞ்சேன், சரி செட்டு வச்சுட்டாங்களே என் பொண்டாட்டி எப்படி பொழைச்சிருவா அப்படின்னு ஒரு சந்தோஷம் தாங்க. என் பொண்டாட்டி அப்படி எல்லாம் காப்பாத்தினாங்க. டீக்கனை வித்து கூட என் பொண்டாட்டி அவ்வளவு தூரம் காப்பாத்துறேன்னு ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனா என் பிள்ளைகளை காப்பாற்ற முடியலையே. அம்மா இருந்தா பிள்ளைய காப்பாற்ற முடியும். இல்லையா அவங்க இறந்துட்டாங்க. எப்போ? 1.5 வருஷம் ஆச்சுன்னா 1.5 வருஷம் இப்படி என்ன செய்யறது என்ன பண்றது. ஒரு சொந்த வீடு கிடையாது, எதுவுமே இல்லை. இன்ன வரைக்கும் பிழைக்கவும் இல்லை. ஒரு வாரம் தான் செட்டு வச்சு 1.5 வருஷம் கழிச்சு நான் காப்பாத்தி கையால தாங்கினங்க முன்னாடியே. சரி அழுகாதீங்க, இதுக்கு என்ன சரியாயிரம்லாம். என்னங்க சரியா போகுது. மக்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன், புருஷனுக்கு வேலை அதிகமா பொண்டாட்டிக்கு வேலை அதிகமா கேட்டா பொண்டாட்டிக்கு தான் வேலை அதிகம். உங்களுக்கு என்ன பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்னன்னா ஒரு தொழில் இருந்தாலும் சந்தோஷமா நினைச்சிட்டு ஒரு வீடு இருந்தாலும் பட்டு சாகம் போயிடும். எனக்கு ஒண்ணுமே வேணானே. இன்னும் கொட்டா இருந்தா கூட சந்தோஷமா என் பிள்ளைல வச்சு வாழ்ந்துட்டா போயிடும். ஒண்ணுமே எல்லாம் வாடகை கொடுத்துக்கிட்டு இதையும் கொடுத்துட்டு என்னெல்லாம் இது வியாபாரம் கிடைக்க போகுது. என்ன மாதிரி கஷ்டம் வந்து யாருக்கு வரக்கூடாதுன்னு அதுக்கு தான் ஆண்டவன் வேண்டிக்கிறேன்.